வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நம்ம இன்றைக்கி மிக்ஸ்டு ஃப்ரூட் சாலட் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆப்பிள், மாதுளை, அன்னாசி, வாழைப்பழம், உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட் சாலடுக்கு ஒரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பால் நான் திக்கான பால் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம்னா ஒரு 200 எம்எல்னால் நீங்கள் ஒரு 100 எம்எல் அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நான் இது டேஸ்ட்டுக்காக கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். தேவைப்படாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க. நான் கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுனால நான் சுகர் சேர்த்துக்கல. பால் நல்லா திக்காக வரணும். நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா அது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நட்ஸு சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு நறுக்கி போட்டிருக்கேன். என்கிட்ட அது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க பாதாம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரூட்ஸையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 2 பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எல்லாமே அளவாக போடுறேன். 1 டீஸ்பூன் ஆப்பிள் போடுறேன். 1 டீஸ்பூன் மாம்பழம். நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸு. நான் 1 டீஸ்பூன் பைனாப்பிளும் ஆப்பிளும் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரூட் சாலட்டில் போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மாதுளை சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் வாழைப்பழம். திராட்சை இருந்தால் நீங்கள் திராட்சை கூட கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட பாதாம், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த பாலை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திக்கான பாலை நம்ம ஊற்றிட்டு இதை நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.